இதாங்க மதுரை மாவட்டம் கீழக்குயில்குடி கிராமம். இந்த கருப்புசாமி கோயில் தான் இங்க சுத்தி இருக்கிற கிராமத்துக்கு எல்லாம் காவல் தெய்வம். கருப்பா, எல்லாத்தையும் காப்பாத்துப்பா. கருப்பா. டேய், சாப்பாடு கீழே இருக்கு, மேல என்னடா பாக்குற? பேசாம சாப்பிட்ற. சாப்பாடு தந்த கருப்பனுக்கு நன்றி சொல்றேன்டா. உனக்கு வேணா சாப்பாடு அந்த கருப்பன் தந்திருக்கலாம், ஆனா எனக்கு நீ தாண்டா தந்த. ஏண்டா கதிரு, 2050 வந்தாலும் இந்த பட்டையும் கொட்டையும் போறத விட மாட்ட போல இருக்கே. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் என் கருப்பை இருப்பான். இந்த கதிர் இருக்கிற வரைக்கும் இந்த கெட்டப்ப நானும் விட மாட்டேன், என் கருப்பனும் விட மாட்டான். பிடிச்சிக்கோ. ஏண்டா கதிரு, எப்ப பார்த்தாலும் கருப்பன் புராணமே பாடுவியே. இப்ப கருப்பன் இருக்காரு, கருப்பன் பாத்துக்குவாரு, கருப்பன் காப்பாத்திடுவாருன்னு இப்ப கை கழுவு போன இடத்துல காலை வாரி விட்டாரே. யாரா காப்பாத்தினது? நான் தானே காப்பாத்தினே. இப்ப புரிஞ்சுக்கடா, கடவுள்லாம் இல்லைன்னு புரிஞ்சுக்கடா. இப்போ கூட என் கருப்பன் ஓ ரூபத்தில் வந்தாண்டா காப்பாத்தினாரு. சாமி எப்பவும் நேரில் வராதுடா, அடுத்தவங்க ரூபத்தில் தான் வரும். காத்தே இல்லாத இடத்துல காத்தா வந்து காப்பாற்றுவான். நெருப்பே சூழ்ந்திருக்க இடத்துல நீராக வந்து காப்பாற்றுவான். உருவமே இல்லாத இடத்துல கூட அருவமாக வந்து காப்பாற்றுவான்டா என் கருப்பன். எப்பா சாமி, இப்பயும் உன் கருப்பன் தாண்டா உன்னை காப்பாத்தினாரு. பார்த்தியா, என் கருப்பனையே உன்னை கையெடுத்து கும்பிட விட்டான். அதான்டா என் கருப்பன்.